தம்பி, நான் தான் செல்லப்பா பேசுறேன். பிரியா பாப்பாவை உடனே லண்டனுக்கு அனுப்ப போறாங்களாம். நில்லு, இங்க வந்து என்ன ரவுடித்தனமா பண்ற? மரியாதையா சொல்ல வெளியே போயிடு. அடிய கப்ப கிழங்கு. இந்தாங்க தம்பி, நீங்க போக தம்பி. பெரிய வெள்ளியா? என்ன கட்டாதரா? கட்டையாலே அடிப்பேன். இப்ப சொல்லு, ஸ்ரீரங்க சின்ன தாயின்னு திருச்சி என்ன டெல்லியே கேட்கும். இந்த கானாடு காத்தமுத்து தேவர் பரம்பரை ஒரு காதலை சேர்த்து வச்சு சாதனை படைச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் நம்ம டங்கு வர அத்துருவாங்க. நெஞ்சில மச்சத்தோட பொண்ணு வேணுங்கிறானே அந்த ப்ரொஃபசரு. நெஞ்சு இருந்தா மச்சம் இல்ல, மச்சம் இருந்தா நெஞ்சு இல்ல. என்ன பண்ணலாம்? இது அந்த பைத்தியக்கார பொண்ணு குமுதினி தானே? கரெக்ட். நெஞ்சு இருக்குது, ஆனா மச்சம் இல்லையே. இந்த பொண்ணை மட்டும் அவனுக்கு கட்டி வச்சிட்டா ப்ரொஃபசர் காலி. மச்சத்தை வைக்கணுமே. ஐடியா, வச்சிடுறேன். அடி குமுது, எழுந்தடி. வெளியில பனி கொட்டுது, என உடம்பு குளிருக்கு தாங்குமா? உள்ள போய் படு. போடினா பா நோட. என் உடம்பு எல்லாத்துக்கும் தாங்கும். கடவுளே. என்னங்க இது? வயசு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இது என்ன சிலமிஷா? பேசாம படுத்து தூங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்ன இப்படி சொல்றா? பொண்ணுக்கு தான் பைத்தியம்னா பொண்டாட்டிக்குமா? எல்லாம் என் தலையெழுத்து. பிரியாவை என்னால மறக்க முடியலடா. புரியுதுடா. எங்களுக்குள்ள ஜாதி பிரச்சனை இல்ல, மத பிரச்சனை இல்ல, அந்தஸ்து பிரச்சனை இல்ல. இருந்தாலும் பெத்தவங்க எதிர்க்கிறாங்க. அதான் ஏன்னு தெரியல. விஷயமே இல்லாம இவ்வளவு கடுமையா எதிர்ப்பாங்களா? சம்பந்தமே இல்லாத அந்த ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா இருக்காங்கன்னா சத்தியமா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கதை இருக்குன்னு அர்த்தம். அது என்ன கதை? அதை நீ கண்டுபிடி. என்ன யோசிக்கிற? உங்க அப்பாவுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கா? தம்பிக்கு எந்த ஊரு? நல்ல படம், சூப்பர் ஸ்டார் நடிச்சது. நான் 3 தடவை பார்த்திருக்கேன். நான் கேட்டது உங்க ஊரு. அரக்காம்பட்டி. அங்க எங்களுக்கு 5.5 ஏக்கர் நிலம் இருக்கு. தம்பி, அரைக்காம்பட்டி மொத்தமே 3 ஏக்கர் தானே? நீங்க சொல்றது அஞ்சரைப்பட்டி, அது அந்த பக்கம். நான் சொல்றது அரக்காம்பட்டி, அது இந்த பக்கம். ஆமா, உங்களுக்கு எந்த ஊரு? பரக்காவட்டி. பரக்காவட்டி சொல்ல வேண்டாம், பார்த்தாலே தெரியுது. தம்பிக்கு என்ன வேலை? போக்கடை இல்லாதனால ஒரு காலேஜ்ல வாத்தியாரா இருக்கேன். தமாசு. சார் சார், உங்க பொண்ணு பிரமாதம்னு எப்ப சொன்னனோ அப்பையில இருந்து பொண்ணை பார்க்கணும்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறாரு. இவருமா? குமுதவல்லி கூப்பிடுங்க. குமுதவல்லி. உங்க பொண்ணு 4 பக்கமும் நல்லா இருக்கு சார். அவ என்ன திருமண நாயக்கர் மகாலா? நீ புது பொண்ணு அப்படியெல்லாம் சிரிக்க கூடாது. அவளை சிரிக்க விடுங்க. காலம்பூரா அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அவ மாறாம இருந்தா தான் என் மனசு வாடாம இருக்கும். மாறாமலே இருந்தாலும் அது ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும். ஆனாலும் பாயிண்ட் நம்பர் 1 படு. ஓகே. ஆமா, உன் பேர் என்னம்மா? இவ்வளவு நீளமான பேரா? ஐயோ, நான் எப்படி கூப்பிடுறது? ஷார்ட்டா கும்மு கும்முன்னு கூப்பிட வேண்டியதா? சார், ஆனா பேரை சொல்ற சாக்குல பரதநாட்டியத்தையும் குச்சிப்புடியையும் கலந்தாங்களே, அப்ப பாயிண்ட் நம்பர் 2. ஓகே. ஆமா, உனக்கு பாட்டு ஏதாவது பாட தெரியுமா? அடி போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவளா சின்னஞ்சிறுசா. பெருசில்லம்மா, பெருசுதான். சார், கேபிஎஸ்ஸையும் பேபியையும் குரல்லையே ஒன்னா சேர்த்துட்டாங்களே, அப்ப பாயிண்ட் நம்பர் 3. ஓகே. 3 பாயிண்ட். ஓகே. இந்த 4வது மாங்கா கிளைமாக்ஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏற்பாடா? இல்ல, அது வந்து பொண்ணு குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணும்போது அம்மா நமஸ்காரம் பண்ணுமா? திதிதை 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 திதிதை. எனக்கு ஓகே. கண்ணா, நீ என்னுடைய மாணவனே இல்ல. அப்புறம் மாமா. மாமா என்ன? ஒண்ணு இல்ல, இவரா? ஒரிஜினல் மாமா. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
உங்களுக்கு இப்பதான் பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கு அப்பவே பிடிச்சிருச்சு. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செலவை சிக்கனப்படுத்துறேன்னுட்டு சைடுல நாதசுரத்தை நீங்க வாசிடாதீங்க. அதுக்கு வேற ஆள ஏற்பாடு பண்ணுங்க. வரட்டுமா? டாடா. டாடா டாடா டாடா. போதும் ஆசையா? ஃபாதர், என்ன பீட்டர்? இந்த போட்டோ இருக்கிற அம்மாவை உங்களுக்கு தெரியுமா ஃபாதர்? நல்லா தெரியுமே. என்ன விஷயம்? ஒரு காலத்துல இந்த அம்மாவுக்கு நான் பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் ஃபாதர். இந்த பாவத்தை எல்லாம் கழுவுறதுக்கு தான் இந்த சர்ச்சில் வேலைக்கு சேர்ந்தேன். இதுல பரிதாபமான விஷயம் என்னன்னா, நீ யாருக்கு துரோகம் பண்ணியோ அந்த அம்மா தான் உன் இருதய ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினாங்க. நிச்சயமாவா ஃபாதர்? இந்த உத்தமைக்கு பண்ண பாவத்துக்கு நான் உடனடியாக பிராயச்சித்தம் தேடலைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது ஃபாதர். சொந்த சுமைய தூக்கி தூக்கி தோர்ந்து போனே. என்னங்க டீ கிளாஸோட வந்திருக்கீங்க? உங்க அப்பா விவரமான ஆளு. முழிச்சிருந்து நாம முதலிரவை கொண்டாடணுங்கிறதுக்காக எதிர்த்த நாயர் கடையில ஸ்ட்ராங்கா 2 மசாலா டீ ஆர்டர் பண்ணிருக்கான். அதுல ஒண்ணுதான் இது. ஆமா, எதுக்கு நம்மள ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க? நமக்கு என்ன பைத்தியமா? டீ பைத்தியம். நமக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் பைத்தியம். நமக்கு இன்னைக்கு முதலிரவு. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நைட். அதான் என்னன்னு கேக்குறேன்ல. ஐயோ, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கே. ஓகே. ஏதோ கோழி கூவுற மாதிரி இல்ல? நான் நாயா கூவுனேன். அப்படியே கூவுற? முட்டை கிட்ட போட்டு போறியா? அவிச்சு தின்னு. பொண்ண முதலிரவுக்கு அனுப்பிட்டு வெளியே காவல் காக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? துப்புறதுக்கு இங்க டப்பாவே கிடையாதா? யோ, பொண்ணை பத்தி நமக்கு தெரியா? அவனுக்கு தெரியாதே. இருயா, உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்பா, யாரோ கூப்பிட்ட மாதிரி இல்ல? பால்காரியா இருக்கும். அப்பா, எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல? யோ, உங்க சொந்த பொண்ணியா அது? ஒரு நாள் ராத்திரி முடிச்சிருந்ததுக்கே இப்படி ஆயிட்டியா? அப்பா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேடி தந்தீங்க, ரொம்ப நன்றிப்பா. என்னது? ஆமாங்க, பொண்ணு தெளிவா பேசுது. நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் குணமாயிடுச்சு. குமுது, உனக்கு திஷ்டி சுத்தி போடணும், வாமா. பெரிய கல்யாண பூசணியா உடைங்க. ரொம்ப அதிசயமா இருக்கியா? நான் தான் சொன்னேன்யா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் தெளிஞ்சிரும்னு. அங்க பாருங்க, மாப்பிள்ளை எவ்வளவு திருப்தியா சிரிக்கிறாருன்னு. பின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? மாப்பிள்ளை குடுத்து வச்சவன். என்ன அது? மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சியா? தடாங்க தக்கட தரிகட தரிகட தரிகட